வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். பொது மன்னிப்பு காலம் நிறைவடைந்ததன் பின்னர் சவுதியில் தங்கியுள்ள சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கைது செய்ய நடவடிக்கை. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வெளிநாடுகளின் பிரதிநிதிகள் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் இலங்கை வருகை. வடமாகாணத்தில் 7% பஸ் கட்டண அதிகரிப்பு இன்று முதல் அமுல். விரிவான செய்தி. பொது மன்னிப்பு காலம் நிறைவடைந்ததன் பின்னர் தமது நாட்டில் தங்கியுள்ள சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை சவுதி அரேபியா முன்னெடுத்துள்ளது. இதன் கீழ் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு அனுமதி வழங்கப்படாது என சவுதி உள்விவகார அமைச்சின் பேச்சாளரை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இனி வெளிநாட்டவர்களின் கைவிரல் அடையாளத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அங்கிருந்து வெளியேற்றப்பட உள்ளதுடன் மீண்டும் ஒருமுறை சவுதி அரேபியாவிற்கு தொழில் நிமித்தம் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய வர்த்தக நிலையங்கள், நிர்மாணத்துறை மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகார செயலாளர்கள் உள்ளிட்ட வெளிநாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர். எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் வெளிவகார அமைச்சர்கள் நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக வெளிவகார அமைச்சின் பொது தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ராட்னி பெரேரா குறிப்பிட்டார். வெளிநாடுகளின் அரசு தலைவர்கள் 14ஆம் தேதி முதல் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிற்கு வருகை தர உள்ள அரசு தலைவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டது. இதேவேளை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்காக இந்த வாரம் முழுவதும் ஒத்திகை நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் போக்குவரத்து அமைச்சினால் முன்மொழியப்பட்டிருந்த 7% பஸ் கட்டண அதிகரிப்பு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பஸ் கட்டண அதிகரிப்பு அமுல்படுத்தப்பட்ட போதிலும் நேற்று வரை வடமாகாணத்தில் மாத்திரம் இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு அமுல்படுத்தப்படவில்லை. ஆயினும் பஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் நலன் கருதி 7% பஸ் கட்டண அதிகரிப்பை நடைமுறைப்படுத்த வடமாகாண போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. வடமாகாண பஸ் உரிமையாளர் சங்கத்தினருடன் மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாலசுப்ரமணியம் டெனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்து நீங்கள் அறிவீர்களா? செய்திகள் தொடர்கின்றன. சிரியாவை அண்மித்த பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிடுகின்றது. மத்திய கலாச்சார நிதியத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் அனில் பீரிஸ் தெரிவித்தார். இதற்கமைய சிரியாவை அண்மித்த பகுதிகளை சுத்தப்படுத்தும் மற்றும் புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பற்ற முறையில் காணப்படும் பாறைகள் தொடர்பில் கண்டறிதல், பெருமதியான ஓவியங்களை பாதுகாத்தல் போன்ற செயற்பாடுகளும் இதனூடாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் மேலும் கூறினார். மட்டக்களப்பு சத்துருகொண்டான் பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக மட்டக்களப்பு போலீசார் குறிப்பிட்டனர். சடலமாக மீட்கப்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக நேற்றிரவு வெளியே சென்ற ஒருவரே இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நபர் வாகன விபத்தொன்றில் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வருடம் 1 மில்லியன் மரக்கன்றுகளை நாட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவிக்கின்றது. இதற்காக அரச நிறுவனங்கள் பலவற்றின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் EMUD பஸ்நாயக்க கூறினார். இதன் ஊடாக மரக்கன்றுகளை நாட்டுவதன் முக்கியத்துவம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டுவதற்காகவும் அவர் குறிப்பிட்டார். பாடசாலைகள், சிறைச்சாலைகள், பாதுகாப்பு பிரிவு, போலீசார், பிரதேச மாகாண சபைகள் என அனைத்துடனும் இணைந்து தேசிய திட்டமாக இதனை முன்னெடுப்பதாக சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் கூறினார். அத்துடன் எதிர்காலத்தில் சூழலை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இதனூடாக தெளிவூட்டப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் EMUD பஸ்நாயக்க மேலும் தெரிவித்தார்.
அம்பாறை மாவட்டத்தில் பெரும்போக விவசாயத்தின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 154,500 ஏக்கர் நிலப்பரப்பில் வலிமை போன்று சுமார் 140,000 ஏக்கர் நிலத்தில் நெல் பயிரிடப்படவுள்ளது. இதன் ஆரம்ப கட்டமாக நிலங்களை பண்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அக்கரைப்பற்று, பொத்துவில், திருக்கோயில், அட்டாளைச்சேனை, ஒலுவில், நிந்தவூர் வரையிலான காணிகளில் ஆரம்ப வேலைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கல்வி கற்கும் வறிய மாணவர்களுக்கான ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் திட்டம் கிண்ணியாவில் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு திருகோணமலை கிண்ணியா மத்திய கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. சாதாரண தரத்தை நிறைவு செய்து உயர்தரத்தில் கல்வி கற்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு இந்த ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கப்படுகின்றது. கிண்ணியா கல்வி வலயத்தில் கல்வி கற்கும் 77 மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீம் அப்துல் மஜீத் கலந்து கொண்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.